இந்த படத்த நீரவ் சார் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே, நீரவ் சார் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வேற. அவரு நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு பெரும்பாலும் அவருடைய படங்கள்ல வந்து ஒரு ரிச்னஸ் ஃபேக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அவருக்கு அமையக்கூடிய கதைகளே பெரும்பாலும் ஹீரோக்கள் கதைகளா இருக்கிறதுனால, அந்த ஸ்பேஸ்ல அவரு பண்ணியிருக்காரு. ஸோ ரூட்டடான ஃபிலிம்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ரூட்டடான ஃபிலிம்ங்கிறது வந்து அவருக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் சொன்னது வந்து, "இதுவே என்னுடைய ஸ்பேஸில இத நம்ம ஒண்ணு ஒர்க் பண்ணுவோம்." அப்ப நீரவ் சார்ட்ட இருக்கிற பெரிய ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா, அவர் கேமராமேன் முன்னாடி நிக்கணும்னு நெனைக்க மாட்டாரு. அந்த கதை என்னவோ, அந்த கதைக்கு என்ன உயிர் குடுக்கணுமோ, அதுக்கு வொர்க் பண்ணுவாரு. இப்ப இந்த கதைய கேட்ட உடனே அவர் வந்து இதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்? என்ன மாரியான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்? அதெல்லாமே அவரு ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்னன்னா, கோயில்பட்டிக்கு போய் பார்ப்போம். அந்த ஊருடைய கலர் என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு அங்க என்ன எப்படி வெயில் இருக்கு? எப்படி இருக்கு? அதுக்கு நம்ம செட் பண்ணணும்னு சொல்லி நம்ம போய் பார்த்த பிறகு தான் அவர் வந்து, இத இப்படி தான் ஷூட் பண்ணணும். இதில எப்பவுமே ஒரு ரியாலிட்டி இருக்கணும். நீங்க சொன்ன மாரி லைட் வந்து நம்ம லைட்ட பெருசா கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எல்லா இடத்துலயும். ஸோ அது இருக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணது தான். இந்த கதைக்கு இது கரெக்ட்டா இருக்கும்னு நானும் அவரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான்.